Hey everyone, this is D from Bulb Voice. 50 First Dates மூவியோட ஃபர்ஸ்ட் சீன். நிறைய பொண்ணுங்க அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட வெக்கேஷனை ஸ்பெண்ட் பண்ணது, டேட் பண்ணது, அதை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்க பாய் ஃப்ரெண்ட் வந்து யார் அப்படின்னா ஹென்ரி ராத். அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து ஒருத்தந்தாங்க. அந்த ஹென்ரி தான் வந்து நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ வந்து எல்லாருக்கூடையும் ஒன் டே மட்டும் டேட் பண்ணிவிட்டு அப்புறம் ஏதாச்சும் ரீசன் சொல்லிவிட்டு பிரேக்கப் பண்ணிவிட்டு போயிடுவார். நம்ம ஹீரோ வந்து அவா ஐலண்டில் வாஹு அப்படின்ற இடத்துல தான் வாழ்ந்துட்டுருக்காரு. அங்கே ஒரு அக்வாரியமில் வெட்னரியனாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ ஒரு டைம் அவரோட ஃப்ரெண்டை வந்து சுறா வந்து கடிச்சிடுது. ஸோ அவருக்கு ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்துட்ருக்காரு நம்ம ஹீரோ. அப்புறம் அங்கேருந்து சின்ன பசங்கக்கிட்ட சுறாவை சீண்டிங்கன்னா உங்களையும் இப்படி தாண்டா கடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிகிட்ருக்காரு பசங்களோட. அக்வாரியமில் அங்கே இருந்த வால்ரஸ்க்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அது சாப்பிட்ட மீன் கொடுத்தாலும் சாப்பிடாம அப்படியே படுத்து கிடக்குது. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா ஒரு அசிஸ்டண்ட்டை வால்ரஸோட மூஞ்சுக்கிட்ட போய் நீ உன்னோட மூஞ்சை வை அப்படின்னு சொல்கிறாரு. நான் மேனுவலாக அது மூச்சு விட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வால்ரஸ் மேலே வந்து அழுத்துறாரு. வால்ரஸ் உடனே வாமிட் பண்ணிடுது அந்த அசிஸ்டண்ட்டோட மூஞ்சி மேலே. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ நல்லா ஃபன் பண்ணிவிட்டு சிரிச்சிட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் நம்ம ஹென்ரி கப்பல் எடுத்துகிட்டு ஒரு ட்ரிப்புக்கு கிளம்பிட்டுருக்காரு. வால்ரஸ்லாம் வாழ்கிற இடம் ஒன்று இருக்குது, அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்காரு. போகிற வழியில் அவரோட கப்பல் வந்து ரிப்பேர் ஆகிடுது. அங்கே ஒரு கடை பார்க்குறாரு. ஸோ போட் எடுத்துகிட்டு அந்த கடைக்கு போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே தான் நம்ம ஹீரோயின் என்ட்ரி. நம்ம ஹீரோயின் லூசி வேஃபில் வச்சு விளையாடிட்டுருக்காங்க. அதாவது வீடு மாதிரி வேஃபில் வச்சு கட்டிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணுறாரு. அப்புறம் அந்த கடையிலேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் அந்த வால்ரஸோட ஸ்கேனிங் இதை நமக்கு காட்டுறாங்க. வால்ரஸ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. அதோட அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் தான் நமக்கு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அன்றைக்கி காலையில் அந்த கடைக்கே வராரு, சாப்பிட்றதுக்காக வராரு. அப்போ நம்ம ஹீரோயினை மறுபடியும் பார்க்குறாரு. அதே மாதிரி நம்ம லூசி வேஃபுல்லாக வீடு கட்டி விளையாடிட்டுருக்காங்க. ஹென்ரி என்ன பண்ணுறாரு, லூசியோட டேபிளுக்கு போகிறாரு. அவங்க வேஃபில் வச்சு வீடு கட்டிகிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. நம்ம ஹென்ரி இருந்துட்டு ஒரு ஸ்டிக் வந்து அந்த வேஃபிலில் சொருகி அந்த வேஃபில் ஹவுஸ்க்கு ஒரு டோர் மாதிரி சம்திங் பண்ணுறாரு. அதை பார்த்துட்டு லூசி வா சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லூசி இருந்துட்டு நீங்கள் தனியாக தானே வந்திருக்கீங்க, இந்த டேபிள்லேயே உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹென்ரியும் உட்கார்றாரு. அப்புறம் ஹென்ரி வந்து அப்போ தானே வால்ரஸ் கிட்டெல்லாம் போயிட்டு வந்தார். ஸோ அவர் கையில் வந்து ஒரே ஸ்மெல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லெமன் எடுத்து அவரோட எல்லாம் தேய்ச்சிட்ருக்காரு. ஒரே ஸ்மெல்லாக இருக்குல்ல, அப்படி பேட் ஸ்மெல்லாக இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம ஹென்ரி கேட்டுட்ருக்காரு. நோ அப்படிலாம் இல்லை, என்னோட அப்பாவும் அண்ணாவும் ஃபிஷர்மேன் தான். ஸோ இந்த ஸ்மெல் வந்து எனக்கு பழக்கப்பட்ட ஸ்மெல் தான். ஆக்சுவலி இந்த ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ரியோட கையை வந்து அவங்க ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க. அப்புறம் அவங்க அப்படியே கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ஹென்ரியும் லூசியும். அதுக்கப்புறம் அவங்க கிளம்பலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, நான் தினமும் 10 மணிக்கு இங்கே தான் சாப்பிட வருவேன், நாளைக்கு நீங்கள் வரீங்களா? நான் இன்றைக்கி என்னோடய அப்பாவோட பர்த்டே, ஸோ நான் வந்து பைனாப்பிள் எடுக்க போகணும். அப்புறம் ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து கோல்ஃப் வந்து விளையாடிட்டுருக்காரு அவரோட ஃப்ரெண்ட் கூட. அவர் ஃப்ரெண்டு கோல்ஃப் விளையாடும் போது அவருக்கு அந்த வால்ரஸ் கடிச்சு ஸ்டிச்சஸ் போட்டிருப்பாங்கள்ல, அது வந்து ரிமூவ் ஆகிடும். அதனால பிளட் வந்துட்டுருக்கும். அதுக்கப்புறம் கோல்ஃப் விளையாடும் போது பால் வந்து அந்த சைடாக போயிடுது. நம்ம ஹீரோ எடுக்கலான்னு போகிறாரு. அங்கே பால் பட்டு அவருக்கு மயங்கி விழுந்துறாரு. அப்போ கனவுல வந்து நம்ம லூசி வராங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து திங்க் பண்ணுறாரு, நமக்கு வந்து லூசியை நம்மள அறியாமே பிடிச்சிருக்கு, அதனால தான் நம்ம ட்ரீம்லலாம் வராங்க அப்படின்னு நினைக்கிறாரு. சரி ஓகே, நம்ம நாளைக்கு மறுபடியும் அந்த ஷாப்புக்கு போய் நம்ம லூசியை பார்க்கலாம் அப்படின்னு வந்து ஹென்ரி நினைக்கிறாரு. அதே போல் அடுத்த நாள் வந்து ஷாப்புக்கு போய் லூசியை பார்க்குறாரு. லூசியும் வழக்கம் போல் டேபிளில் உட்காந்துட்டு வேஃபில் வச்சு வீடு கட்டி விளையாடிட்டு இருக்காங்க. லூசி கிட்ட போயிட்டு நம்ம ஹென்ரி பேசுகிறாரு. இன்றைக்கும் என்னோட கையில் வந்து ஒரே ஸ்மெல்லாக இருக்குது, ஸ்மெல் பண்ணி பார்க்குறீங்களான்னு கேட்குறாங்க. லூசி இதெல்லாம் பார்த்துட்டு செமையாக பயந்துடுறாங்க. ஒரே பதட்டமாயிட்டு கத்திட்டு வெளியே ஓடி வராங்க. யாருவனே தெரியல, என்னை காப்பாற்றுங்க அப்படின்ட்டு லூசி ஒரே ஷவுட் பண்ணிடுறாங்க. அப்புறம் தான் அந்த கடையோட ஓனர் ஆண்டி நம்ம ஹென்ரி கிட்ட, அந்த பொண்ணு நம்மள மாதிரி நார்மலான பொண்ணு கிடையாது, அந்த பொண்ணுக்கு 1 இயருக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு, அவங்க அப்பாவோட பர்த்டே அன்னைக்கு பைனாப்பிள் எடுக்கலான்னு தோட்டத்துக்கு போயிட்டுருக்காங்க, வழியில் ஒரு மாடு வந்தனால கார் ஆக்சிடெண்ட் ஆகிடுது. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து ஷார்ட் டைம் மெமரி லாஸ் ஏற்பட்டுது. அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு முன்னாடி நடந்த விஷயம் மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்குது, அதுக்கப்புறம் நடந்த எதுவுமே அவங்க மைண்டில் ஸ்டோர் ஆக மாட்டிருக்கு.
போன வருஷம் அக்டோபர் 13 தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த அன்னைக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணாங்களோ அதே தான் கடந்த ஒரு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு காலையில் என் கடையில் வந்து சாப்பிட்டாங்க. இன்ன வரைக்கும் ஒரு வருஷமாக என் கடையில் வந்து 10 மணிக்கு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹென்றி இருந்துட்டு நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிடாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அந்த ஆண்டி இருந்துட்டு அதனால தான் அவங்க அப்பா வந்து அந்த அக்டோபர் 13 நியூஸ் பேப்பரை வந்து நூற்றுக்கணக்காக வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்காரு. டெய்லியும் அந்த நியூஸ் பேப்பரை அவர் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி வச்சிருவார். டெய்லியும் அவங்க அப்பா கிட்ட பைனாப்பிள் கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க அப்பாவோட பர்த்டே ப்ரெசண்ட்டாக ஒரு ரூமில் வந்து வால் பெயிண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க அப்பாவோட பர்த்டேக்கு கேக் வெட்டுவாங்க. அப்புறம் அவங்க ஃபேமிலியோட அவங்க அண்ணா அப்பா 3 பேரும் சேர்ந்து ஃபுட்பால் மேட்ச் வந்து போன வருஷம் பார்த்துருப்பாங்க. அதையே உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. யார் வின் பண்ணுவாங்க எல்லாத்தையும் சும்மா பேசிகிட்டு இருப்பாங்க. லூசியை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்காக அவங்க அண்ணனும் அப்பாவும் ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. டெய்லியும் வந்து அந்த வால்க்கு வந்து ஒயிட் பெயிண்ட் அடித்து வைக்கிறது, கேக் தினமும் வாங்கி வைக்கிறது, பார்த்த ஃபுட்பால் மேட்ச்சை டெய்லி பார்க்குறது, அப்புறம் ஒரு மூவி அதையும் புதுசாக பார்க்குற மாதிரி டெய்லியும் லூசிக்காக அவங்க அப்பா அண்ணவும் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் கடந்த ஒரு வருஷமாக லூசியோட ரொட்டீன் லைஃப். இதெல்லாம் தெரிஞ்சும் ஹென்ரிக்கு லூசியை விட மனசே இல்லை. ஸோ டெய்லியும் லூசியை மீட் பண்ணுறதுக்காக அதே ஷாப்புக்கு நம்ம ஹென்றி வராரு. அதே மாதிரி வேஃபில் வச்சு அவங்க வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. இவர் போய் இன்டரப்ட் பண்ணுறாரு. லூசி கத்தி விட்டுறாங்க. ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, ஒரு ஓரமாக அந்த ஒரு டேபிளில் உட்காந்துட்டு பயங்கரமாக கத்தி அழுறாரு. லூசி இருந்துட்டு எதுக்காக அழுறீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போய் அவங்க டேபிளில் உட்கார வைக்கிறாங்க. இல்லை எனக்கு படிக்கவே தெரியல, மெனு கார்டு கூட எனக்கு படிக்க தெரியல அப்படின்னு ரொம்ப சீன் கிரியேட் பண்ணுறாரு. உடனே லூசி இருந்துட்டு நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன், நான் ஒரு ஹார்ட் டீச்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு டீச் பண்ணுறாங்க. சும்மா அவங்க ரேண்டமாக அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த ஷாப்லேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் வந்து லூசி வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. நீங்கள் என்கிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக தானே படிக்க தெரியாமல் நடிச்சிங்க, சூப்பராக நடிச்சிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த நாள் முடிஞ்சிடுது, கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஷாப் ஓனர் ஆண்டி என்ன பண்ணுறாங்க, லூசியோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க இந்த மாதிரி லூசியை வந்து ஹென்றி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ட்டு. உடனே லூசியோட அப்பாவும் அண்ணனும் ஹென்ரியை கூப்பிட்டு வார்ன் பண்ணுறாங்க. நாங்கள் லூசியை 1 இயராக ரொம்ப பத்திரமா பார்த்துட்ருக்கோம். இவளோட விஷயம்லாம் தெரிஞ்சு நீ அவளை வந்து ஏமாத்தலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ரியை பயங்கரமாக திட்டிகிட்ருக்காங்க. இப்படி நடந்தும் ஹென்றி வந்து தளரவே இல்லை. டெய்லி நம்ம லூசியை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காரு. ஒரு நாள் கார் ரிப்பேர் ஆகிற மாதிரி, இன்னொரு நாள் ரோடு பிளாக் ஆகிருக்க மாதிரி, இன்னொரு நாள் லூசி காரில் போயிட்டுருக்கும் போது பெண் குயினை விட்டு அவங்கள வழிமறிக்கிற மாதிரி. பட் லூசி அதை கவனிக்காமல் போயிடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோட ஃப்ரெண்டு வந்து இவர் அடிக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிடுறாரு. அவர் அடிச்சிட்ருக்காரு. லூசி இதை பார்த்துட்டு வந்து ஹீரோவை காப்பாற்றுறாங்க. அதுக்கப்புறம் இவரவே வந்து அவரை கட்டி போட்டுக்கிட்டு லூசி வந்து காப்பாற்றுவாங்கன்னு ஒரு காரில் உட்காந்துக்கிறாரு. பட் லூசி வரல. லூசியோட அப்பாவும் அண்ணனும் வராங்க. ஹென்ரியை வந்து லூசியோட வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ வந்து லூசி வந்து வால் பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பாட்டு பாடிட்டே பண்ணிகிட்டு இருக்காங்க. லூசியோட அப்பா சொல்கிறாரு, என்னைக்கெல்லாம் உன்னை மீட் பண்ணுறோல அப்போல்லாம் இந்த பாட்டை பாடுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்த நாள் அகைன் அந்த ஷாப்பில் ஹென்றி வந்து லூசியை மீட் பண்ணுறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, லூசியோட காரை வந்து டேக்ஸ் நீங்கள் ஒன்றும் பே பண்ணல, பார்க்கிங் டேக்ஸ் இன்னும் பே பண்ணல, டேட் வந்து எக்ஸ்பயர் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து சீஸ் பண்ணுறாங்க. உடனே லூசி வந்து இன்னும் டைம் இருக்கே, இன்னும் 1 இயர் டைம் இருக்குது, அதுக்குள்ளே ஏன் நீங்கள் சீஸ் பண்ணுறீங்க? இல்லை லாஸ்ட்டாக அக்டோபரில் தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இப்போ வந்து மே மந்த் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ லூசிக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் தான் திடீர்னு அங்கே இருக்க நியூஸ் பேப்பர்ஸ் அது இதுன்னு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு உடனே அவங்க வீட்டுக்கு போய் என்னன்னு கேட்டால் அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்கிறாரு. லூசி அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க, என்னை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகலையா அப்படின்னு கேட்குறாங்க. கூட்டிகிட்டு போவோம், பட் டாக்டர் சொல்கிற விஷயத்த நீ அன்னன்னைக்கே மறந்துடுவ அப்படின்றாங்க. பட் அகைன் வந்து டாக்டரை மீட் பண்ண கூட்டிகிட்டு போகிறாங்க. டாக்டர் இருந்துட்டு சொல்கிறாரு, உனக்கு வந்திருக்கிறது வந்து ஒரு கோல்டு ஃபீல்ட் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க, ஷார்ட் டைம் மெமரி லாஸ். இது ஒரு க்யூர் பண்ண முடியாத நோய் அப்படின்னு சொல்கிறாரு. உனக்காச்சும் பரவாயில்ல, 1 டே நடந்த விஷயம் ஞாபகம் இருக்குது, பட் ஒரு பேஷண்ட்க்கு நடந்த 10 செகண்ட்ஸில் நடக்கிற விஷயத்த எல்லாத்தையும் மறந்துடுவார், இவர் தான் அந்த பேஷண்ட் அப்படின்னு அந்த பேஷண்ட்டை காட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. லூசி இருந்துட்டு ஹென்றி கிட்ட, நாளைக்காக என்னை மீட் பண்ண வரும்போது நீ லில்லி கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களை கரெக்ட் பண்ண இவங்களே ஐடியா கொடுத்து அனுப்புகிறாரு. அதே போல் அடுத்த நாள் ஹென்றி லில்லியோட வராரு. பட் கூட வந்து ஒரு வீடியோ டேப்பையும் கொண்டு வராரு. அந்த வீடியோ டேப்பில் என்ன
இருக்குது அப்படின்னா 1 இயர்க்கு முன்னாடி நடந்த அந்த நியூஸோட ஆக்சிடெண்ட்டோட நியூஸு, அப்புறம் அவங்க தினமும் கெஃபேல வந்து பண்ணுறது, இவரை மீட் பண்ணது, அதெல்லாம் வந்து ஒரு வீடியோ ரெக்கார்டாக பண்ணி லூசிக்கு பதிலாக அவளோட ஃப்ரெண்டை நடிக்க வச்சு ஒரு வீடியோ கிளிப்பாக ரெடி பண்ணி லூசிக்கு ப்ளே பண்ணி காட்டுறாரு. லூசி இதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோவை நான் எத்தனை டைம் பார்க்குறேன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் இன்றைக்கி தான் உனக்கு ப்ளே பண்ணி காக்குறேன், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு வந்து ஹென்றி சொல்கிறாரு. அப்புறம் ஹென்ரியும் லூசியோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ஒரே ஆச்சரியமாக கேட்குறாங்க, இவங்களை இங்கே டெய்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் அவங்க கூட இருந்த ஃப்ரெண்டு அவரோட ஹஸ்பண்ட் கிட்ட, நீயும் தான் இருக்கியே, எனக்கு ஒரு டோர் ஓப்பன் பண்ணி விட கூட அவ்வளோ சகிச்சுப்பேன், ஆனால் அவரை பாரு டெய்லியும் அவரை சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்காரு லூசியை அப்படின்னு ஒரு மாதிரி அப்ரிஷியேட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. என்னதான் ஹென்றி அவங்கள டெய்லி கிஸ் பண்ணாலும் லூசிக்கு அது ஃபர்ஸ்ட் கேஸாக தான் தினமும் தெரியும். ஹென்ரியோட 10 வருஷ கனவே என்னென்னா அலாஸ்காவுக்கு போய் அங்கே இருக்க வால்ரஸ் லிவிங் பிளேஸை பார்த்து ரிசர்ச் பண்ணும் அப்படின்றதான். அதுக்காக தான் அவர் கப்பலை ரெடி பண்ணி அந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுவார். பட் கப்பல் வந்து ரிப்பேர் ஆனதுனால அது போக முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் இவர் லூசியை பார்த்தனால அவரோட மைண்டை அவர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாரு. அவரோட ஃப்ரெண்டு இருந்துட்டு, என்னடா உனக்கு அலாஸ்காவுக்கு போகிற பிளான் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைடா இப்போதைக்கு எனக்கு லூசி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதெல்லாம் லூசிக்கு தெரிய வருது. லூசி ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. எனக்காக நீங்கள் உங்கள் கனவுகளில் விட வேண்டாம், என் கூட இருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஃப்யூச்சர் இல்லாமல் போயிடும். ஸோ நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க, உங்களை பற்றின ஆதாரம் என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் நான் அழிச்சிட்றேன். ஸோ நான் என்னோடய லைஃப்பை நான் பழையபடி வாழ்ந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லூசி வந்து ஹென்ரியை பற்றின விஷயங்கள் எல்லாமே ஒரு டைரியில் போட்டு எழுதி வச்சுருப்பாங்க. ஹென்ரியும் அது வந்து ஒரு ஜேர்னல் மாதிரி டைப் பண்ணி கொடுப்பாரு. அது எல்லாத்தையும் வந்து எரிச்சிடுறாங்க லூசி. இப்போது ஹென்ரியை பற்றின எவிடன்ஸ் எதுவுமே லூசி கிட்ட இல்லை, எல்லாத்தையும் எரிச்சிட்டு லூசி அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க. ஹென்ரியும் ஓகே நம்ம அலாஸ்காக்கு போகலான்னு அவர் ட்ரிப்பை பிளான் பண்ணி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அந்த டைமில் வந்து லூசியோட அப்பா வராரு, வந்துட்டு அவரை சென்ட் ஆஃப் பண்ணி வைக்கிறாரு. அந்த டைமில் அவருக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, லூசி அடிக்கடி ஹென்ரியை பார்த்தா பாடுவாங்களா, அந்த பாட்டை வந்து அந்த கேசட்டை வந்து கிஃப்டாக கொடுக்குறாரு. இவரும் ஒரு ட்ரிப்பு ஸ்டார்டிங்கில் அந்த பாட்டை ப்ளே பண்ணி கேட்டுகிட்டே போகிறாரு. அப்போ தான் இவருக்கு வந்து ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஆல்ரெடி வந்து லூசியோட அப்பா சொன்னார்ல, இவன் என்னன்னைக்குலாம் உன்னை மீட் பண்ணுறோளோ இந்த பாட்டை வந்து அவள் வந்து பாடுறா அப்படின்ட்டு. அப்போ கண்டிப்பாக நம்ம ஞாபகத்தில் இருக்கனால தானே லூசி இந்த பாட்டை பாடுறா. ஸோ நம்ம உடனே லூசியை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு லூசியை போய் பார்க்குறாரு. லூசி இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னா, ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து ஹார்ட் டீச்சராக வந்து இருக்காங்க. அங்கே போய் பார்க்குறாரு. லூசி கிட்ட போயிட்டு, நான் உனக்கு ஞாபகத்தில் இருக்கேனா, நான் யாருன்னு தெரியுதா அந்த மாதிரி கேட்குறாரு. லூசிக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் என்னை பற்றின விஷயம்லாம் ஒரு ஜேர்னலாக போட்டு உங்ககிட்ட கொடுத்தேன், அதெல்லாம் படித்தா ஒரு வேளை உனக்கு ஞாபகம் வரலாம் அப்படின்ற மாதிரி ஹென்றி சொல்கிறாரு. பட் அவங்களோட வால் பெயிண்டெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஹென்ரியை பற்றின விஷயத்தெல்லாமே வந்து லூசி வந்து அவங்களோட பெயிண்டிங்ஸாக வந்து வரைஞ்சி வச்சுருக்காங்க. நான் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் நீ என்னை விட்டுட்டு போன, பட் நீ என் கூட இருந்தால் தான் எனக்கு சந்தோஷமே அப்படின்ற மாதிரி ஹென்றி லூசி கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஒரு நாள் வந்து அவங்க வேக்கப் ஆகுறாங்க. அப்போ வந்து அவங்க பக்கத்தில் ஒரு வீடியோ டேப் இருக்குது, அதை எடுத்து அவங்க ப்ளே பண்ணி பார்க்குறாங்க. ஆஸ் யூஷுவல் அதில் வந்து அவங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்தது, இவங்களை மீட் பண்ணது எல்லாமே அந்த வீடியோவில் ப்ளே ஆகுது. கடைசியில் ஹென்றி இருந்துட்டு, ரொம்ப வெளியே குளிராக இருக்குது, நீ ஜாக்கெட் போட்டு வெளில வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க ஜாக்கெட் போட்டு வெளில வராங்க. வெளியில் வந்து அவங்க கப்பலுக்குள்ளே இருக்காங்க. கப்பலில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. அலாஸ்காவில் இருக்காங்க. ஹென்றி ஆசைப்பட்ட மாதிரி அலாஸ்காவுக்கு போயிட்டாரு. லூசியும் கிடச்சிட்டாங்க. ஒரு ஹாப்பியான லைஃப்பை வந்து ஹென்றி லீட் பண்ணிகிட்ருக்காரு. இது தாங்க 51st Dates.